விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருந்திருந்தால் சுமந்திரனின் கதி என்ன? விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு நிகராக எவருமே வர முடியாது. ரணிலுக்கு அதிகாரமில்லை, உண்மையை போட்டுடைத்தார் பீரிஸ். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு நிகராக தமிழர்கள் தரப்பில் இனி எவருமே வர முடியாது என முன்னாள் இராணுவ அதிகாரியும் தற்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருமான ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் மாவீரர் தினமன்று தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் புதல்வி பேசுவதாக வெளியான காணொலி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவித்ததாவது: தலைவர் பிரபாகரனின் மகள் துவாரகா பேசுவதாக கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் திகதி வெளியான வீடியோ போலியானது. அந்த போலி காணொளிக்கும் வெளிநாட்டு அரசுகளுக்கும் இடையில் தொடர்பு இருக்கும் என்று என்னால் கூற முடியாது. அதேவேளை தொடர்பு இல்லை என்றும் என்னால் கூற முடியாது. இதன் பின்னணியில் புலம்பெயர் தமிழர்களின் ஒரு குழு திட்டமிட்டு செயற்பட்டுள்ளது என்பது 100% உண்மை. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற இறுதிப் போரில் தலைவர் பிரபாகரனும் அவரின் குடும்பத்தினரும் உயிரிழந்து விட்டனர். அவர்களை வைத்து இனி எவரும் அரசியல் செய்ய முடியாது. அது அவர்களை அவமானப்படுத்தும் செயல். தலைவர் பிரபாகரனின் கொள்கைகளில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அவர் நேர்மையான ஒரு தலைவர், இறுதி வரை போராடிய ஒரு தலைவர் என்று அவர் கூறியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் இருந்தால் சுமந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களினால் இன்று யாழ்ப்பாணம் சென்றிருக்க முடியுமா என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். நீதியமைச்சர் வெட்கப்பட வேண்டும் என சுமந்திரன் அண்மையில் வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வரப்பிரசாதத்தை சிறப்புரிமையை பயன்படுத்தி நாடாளுமன்றில் பிழையான தகவல்கள் வெளியிடப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது: நீதி அமைச்சராக தாம் பதவி வகிப்பதற்கு வெட்கப்பட வேண்டும் என தம்மை சுமந்திரன் விமர்சித்துள்ளார். இதற்காக 3 காரணிகளை சுமந்திரன் முன்வைத்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பில் சுமணதேரர் தமிழர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்துவதாகவும் மாவீரர் தின நிகழ்வுகளை தடுக்க நீதிபதிகள் தடை உத்தரவை விதிப்பதாகவும் பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுவதாகவும் சுமந்திரன் குற்றம் சுமத்தியிருந்தார். எனினும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதிலளிக்கின்றேன். நீதியமைச்சர் என்ற வகையில் என்னால் கைது செய்ய முடியாது. அது காவல்துறையினரின் கடமையாகும். மாவீரர் தின நிகழ்வுகளை நடத்த வேண்டாம் என நீதிபதிகளிலே யாரும் கூறவில்லை. அவர்கள் எடுக்கும் சுயாதீனமான தீர்மானமே அது. மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுமாறு கூறுகின்றார். சுமந்திரனை புலம்பெயர் தரப்பு ஒன்று படுகொலை செய்வதற்கு முயற்சித்தது. 20 லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. சுமந்திரனின் பெறுமதி 20 லட்சம் தானா என்ற கேள்வியும் எனக்குள் எழுந்தது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் புலனாய்வு பிரிவினரும் இராணுவத்தினரும் சிறந்த முறையில் செயற்பட்டு இந்த சூழ்ச்சியின் பின்னணியில் இருந்த 5 தமிழ் இளைஞர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த நிலையில் சுமந்திரனுக்கு கொலை மிரட்டல் வரும்போது பயங்கரவாத சட்டம் சரியானது என்றும் ஏனைய கொலையாளிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தும் போது அது பிழையானது எனவும் எவ்வாறு கூற முடியும் என விஜயதாச ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நாடாளுமன்றில் இனவாதத்தை தூண்டுவதற்கு இடமளிக்க வேண்டாம் என்றும் அவர் கோரியுள்ளார். முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் நிதியமைச்சர்களான மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக அகில இலங்கை நுகர்வோர் சங்கம் நஷ்ட ஈடு தொடர்பான வழக்குகளை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக குறித்த சங்கத்தின் செயலாளர் மிலிந்த பிரேமரத்ன சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அப்போதைய நிர்வாகமும் அதிகாரிகளும் எடுத்த தவறான பொருளாதார முடிவுகளால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக சட்ட வல்லுநர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்ததோடு அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் அவர்கள் கூறியிருந்தனர். மேலும் மிலிந்த பிரேமரத்ன இந்த வழக்குகளை சிவில் வணிக நீதிமன்றம் அல்லது மாவட்ட நீதிமன்றத்திற்கு ஒதுக்கலாம் என்ற சட்ட ஆலோசனை கிடைத்துள்ளதோடு இந்த வழக்கு தொடர்பாக அகில இலங்கை நுகர்வோர் சங்கம் கலந்தாலோசித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
அத்தோடு எரிவாயு விபத்தினால் மட்டும் 10க்கும் மேற்பட்ட மனித மரணங்கள் ஏற்பட்டதாகவும், ஆனால் இன்றும் அரசாங்கம் அதற்கு நீதி வழங்கவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். முன்னைய ஆட்சி காலத்தில் எரிவாயு வெடிப்பு உட்பட பல்வேறு துறைகளில் பல பொருளாதார குற்றங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும், அவற்றிற்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் எத்தகைய பலனையும் தரவில்லை எனவும் பிரேமரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பு சபையின் சுயாதீனத்தை சவால் செய்ய அதிபர் ரணிலுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை எனவும், பொது பேரளவு ஆணைக்குழுக்களாக மாறியுள்ளதாகவும் சுதந்திர மக்கள் பேரவையின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ் இன்று தெரிவித்தார். உயர் பதவிகளுக்கு அதிகாரிகளை நியமிப்பதில் அரசியல் நிர்ணய சபைக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும், ஆனால் தற்போது அது நிறைவேற்று அதிகாரத்தின் கீழ் இருப்பதாக பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிறைவேற்று அதிகாரம் சுயாதீன நிறுவனங்களுக்குள் அத்துமீறி நுழைவதாகவும் அவர் தெரிவித்தார். அதிபருக்கும் அரசியலமைப்பு சபைக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த பேராசிரியர், அதிபரின் நாடாளுமன்றத்தை ஆக்கிரமிக்கும் முயற்சி சட்டவிரோதமானது எனவும், தற்போதைய அமைச்சரவை பேரளவில் மாற்றப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் நாவவிலவில் உள்ள சுதந்திர மக்கள் பேரவையின் தலைமை காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சிங்கள பௌத்த தலைவர்களை அளிக்கும் சதி திட்டத்தை பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தீட்டி வருகின்றாரா எனும் சந்தேகம் எழுந்துள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் அபயராமை விகாரையின் விகாராதிபதியுமான முருத்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். பேராயரின் சில நடவடிக்கைகள் காரணமாக பௌத்த மக்களிடையே இந்த சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் புதிய பதில் காவல்துறை மா அதிபராக தேசபந்து தென்னகோன் நியமிக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட காலி முகத்திடல் போராட்டங்களுக்கு பேராயர் முழு ஆதரவையும் வழங்கியதை காணக்கூடியதாக இருந்ததாக முருத்தட்டுவே ஆனந்த தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த போராட்டத்தின் மூலம் பௌத்த தலைவர் ஒருவர் பதவி நீக்கப்பட்டதாக அவர் நினைவூட்டியுள்ளார். இந்த பின்னணியில் தற்போது தேசபந்து தென்னகோனின் நியமனத்துக்கு எதிராக கத்தோலிக்க திருச்சபை குரல் கொடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய பதில் காவல்துறை மா அதிபர் ஒரு பௌத்தர் எனவும், இதன் அடிப்படையில் அவருக்கு எதிராக பேராயர் கருத்து வெளியிடுகின்றாரா என முருத்தட்டுவே ஆனந்த தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் இலங்கையில் வரலாற்றில் கிறிஸ்தவ மற்றும் தமிழ் காவல்துறையினர் சேவையாற்றியிருப்பதை அனைவரும் நன்கு அறிந்திருப்பதாகவும், குறித்த தரப்பினரின் சேவை காலத்தின் போது யாரும் இதனை எதிர்க்கவில்லை எனவும் முருத்தட்டுவே ஆனந்த தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தேசபந்து தென்னகோன் தொடர்பில் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் காணப்படுமாயின் நீதிமன்றின் மூலம் அதற்கு தீர்வு காண பேராயர் முயற்சிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மாறாக ஊடகங்களுக்கு குறித்த விடயத்தை கூறுவதன் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாதென அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பத்திரிகைகளில் வெளியாகும் செய்திகளை அடிப்படையாக கொண்டு பேராயரால் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாதெனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்ரீலங்காவின் புதிய பதில் காவல்துறை மா அதிபரின் நியமனம் தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபையும் பேராயரும் நடந்து கொள்ளும் விதத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதாக முருத்தட்டுவே ஆனந்த தேரர் கூறியுள்ளார். இந்த நடவடிக்கைகள் மூலம் சிங்கள பௌத்த தலைவர்களை அழிப்பது தொடர்பான சதி திட்டத்தை குறித்த தரப்பினர் மேற்கொள்கின்றார்களா எனும் சந்தேகமும் தற்போது எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.